ஆண்டவருடைய கரம் நம்மத்தில் வெளிப்பட போகிறது. ஆண்டவராய் கர்த்தர் மகத்துவமானவராக இருக்கிறார். சற்று நேர சிந்தனைக்காக ஒரு வேத வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 50 சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிப்போமே. என் ஜனமே கேள், நான் பேசுவேன், இஸ்ரவேலே உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன் என்பதே. ஆமென். போதும். சபையே, தேவனுடைய ஜனமே, ஆண்டவராய் கர்த்தர் சொல்லுகிறார், இஸ்ரவேலேக்கு நான் சாட்சியிடுவேன், நான் உனக்கு விரோதமாய் பேசுவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்களில் பூரண வடிவுள்ளவராக அவர் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவர் பூரண வடிவுள்ள நாயகனாக சியோனிலே வாசம் பண்ணுகிற தெய்வம். இன்றைக்கு அற்புதங்களை செய்ய முடியாது, அடையாளங்களை செய்ய முடியாது. கர்த்தராகிய ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த நல்ல நாளிலும் கர்த்தராகிய ஆண்டவருடைய கரம் நம்மத்திலே வியாபரித்து கொண்டிருக்கிறது. சபையே, தேவ ஜனமே, அவர் பூரண வடிவுள்ளவராக இன்றைக்கு நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர், அவர் மகத்துவம் நிறைந்தவர், அவர் வெற்றியின் நாயகன். இன்றைக்கு இந்த காலவேளையிலே சபையின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜனத்திற்கு அவர் பூரண வடிவுள்ளவராக, நம்முடைய ஜனத்திற்கு வாழ்க்கையில மகத்துவம் நிறைந்தவராக, நம்முடைய ஜனத்திற்கு அற்புதங்கள் அடையாளங்களை செய்யும்படியாக ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் மகா தேவன். அவருடைய கிருபை பெரிது, அவருடைய இரக்கம் பெரிது, அவருடைய மகத்துவம் பெரிது, அவருடைய அற்புதத்தின் கரம் பெரிது. இன்னைக்கும் ஆண்டவர் நம் மத்தியிலே பெரிய காரியங்கள் செய்ய முடியாது கடந்து வந்திருக்கிறார். சபையே, தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே கேள், நான் சாட்சியிடுவேன், என் ஜனங்களே கேள், நான் கட்டளையிடுவேன், நான் வானங்களே கேளுங்கள், நான் நியாயம் தீர்க்க வருகிறேன், பூமியே கேளு, நான் நியாயம் தீர்க்க வருகிறேன், என் சபையே கேள், நான் நியாயம் தீர்க்க முடியாது வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டோட வருகை அது சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய கரம் பூமியின் மேல் ஆண்டவர் கண் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். மறுபுத்தின் மேல் அவருடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு மகத்துவமானவராய் கடந்து வந்திருக்கிறார். சபையே, ஆண்டவராய் கர்த்தர் நம்முடைய ஜனத்தை ஆண்டவர் பாதுகாக்கிற தெய்வம், நம்முடைய ஜனத்துக்கு விசாரிக்கிற தெய்வம், நம்முடைய ஜனத்திற்கு நியாயம் செய்கிற தெய்வம், நம்முடைய ஜனத்திற்கு இரக்கத்தை காண்பிக்கிற தெய்வம் இந்த காலவேளையில கடந்து வந்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவர் சமூகத்தில், அவருடைய ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ, எனக்கு இறக்க செய்ய மாட்டீரோ என்று சொல்லி நீ ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு கேட்பாய் என்றால் இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு நியாயம் செய்ய முடியாது, உனக்கு செவி சாய்க்க முடியாது கடந்து வந்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ கேள், நான் நியாயம் தீர்க்க முடியாது கடந்து வந்திருக்கிறேன். நான் உனக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தோம், எத்தனையோ தருணங்களை தந்தோம், நீ என் சமூகத்தோடு வழி விலகி போனாயே. ஆகவே நான் உன்னை அந்நியனுடைய கரத்திலே ஒப்படைப்பேன். அடி நீ அடிமை தரத்துக்குள்ளே கடந்து செல்வாய், நீ பாபிலோனில் இருப்பாய், நீ சிறைப்பட்டு போகும் நாட்கள் வரும், நீ மனம் திரும்பும் காலம் வரை நான் என் கரத்தை நீட்டுவேன். இஸ்ரவேலே, ஜனமே, மனம் திரும்பு என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆண்டோட கரம் பராக்கிரமம் நிறைந்ததாய், ஆண்டோட கரம் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய முடியாது கடந்து வந்திருக்கிறது. ஆகவே ஆண்டோருக்கு முன்பாக நாம் உண்மை உத்தமமாய் பரிசுத்தமாய் ஜீவித்து அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வ சமூகத்தோடு வழி விலகி போகும்போது, தெய்வ சமூகத்தோடு தூரமாய் போகும்போது, சோரா மார்க்கத்தை பின்பற்றின பொழுது, தேவனுக்கு ரோமாய் பாவம் செய்த போது, தேவனுக்கு ரோமாய் அக்கிரமம் செய்த போது எத்தனையோ தரம் மன்னிப்பு கொடுத்தோம், எத்தனையோ தரம் இறங்கியோ அவருடைய இரக்கத்தை மறந்து, அவருடைய மன்னிப்பை மறந்து, அவருடைய கிருபையை மறந்து, அவருடைய சமூகத்தை மறந்து தூரமாய் போன பொழுது பாபிலோனிலே ஒப்படைத்தார், அடிமைத்தனத்தில் ஒப்படைத்தார். 70 ஆண்டு காலம் சிறையிருப்பின் வாழ்க்கையில் ஒப்படைத்தார். தேசம் பாழாய் போய்விட்டது, எருசலேம் பாழாய் போட்டது, சபை பாழாய் போய்விட்டது, ஆனால் கர்த்தருடைய வீடு பாழாய் போய்விட்டது, சூரியமாய் போய்விட்டது. ஆனால் மறுபடியும் இரக்கம் செய்ய முடியாது, மறுபடியும் கூட்டி சேர்க்க முடியாது. என் ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். இன்னைக்கும் ஆண்டவர் நம்முடைய சரத்தை, நம்முடைய தேசத்தை, நம்முடைய மக்களை கூட்டி சேர்க்க முடியாது.
இயேசு கடந்து வந்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையை அவர் குறை வைக்க மாட்டார். நம்முடைய ஜனத்திற்கு ஒரு ஆசீர்வாதம் குறை வைக்க மாட்டார். ஆகவே கர்த்தரை தேடுங்கள், அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். அவரே நமக்கு சகல நன்மைகள் ஆசீர்வாதம் தருவார் என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகத்துவம், கர்த்தருடைய ஜெயம் உங்கள் மேல் நிறைவாக இருப்பதாக என்று சொல்லி மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.